நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 23 மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சொல்லிட்டு வரேன். அதில் நேற்றுக்கு நித்தியோத்சவங்கிறது எப்படி நடக்கிறது, நித்தியோத்சவர் புறப்பட்டு பலிப்பீடத்தில் பலி சாதிப்பா, திருப்பி கோவிலுக்கு சன்னதிக்குள்ளே எழுவா, அந்த பலிப்பீடம்ங்கிறது எவ்வளோ முக்கியம், தேவதைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுற இடம், அது மேலே நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது, அதுக்கு என்னென்ன காரணங்கள், ஏற்றினா என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு நேற்றுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம கடைசியில் பள்ளியறை பூஜையும் நல்லா சேவிச்சுட்டோம். சிவன் சன்னதியிலேருந்து சுவாமி புறப்பட்டு பல்லக்கில் வந்து பள்ளியறைக்கு ஏழுவர், அம்பாள் சன்னதியில் இருக்க பள்ளியறை, அந்த பள்ளியறை பூஜை எப்படி நடக்குங்கிறதும் நேற்று சொல்லியிருந்தேன். நேற்றுக்கு ஒரு சின்ன விஷயம் விட்டு வச்சுருந்தேன். என்னென்னா நம்மளுக்காக முக்கியமான நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த பள்ளியறை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு பால் விநியோகம் பண்ணுவா. அதாவது பள்ளியறைக்கு பால் நைவேத்தியம் நடக்கும். என்ன சுவாமி இப்போ உட்காந்து பிரசாதம் பேசுகிற சமயம் அது வேறு விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கலையா, பிரசாதம் தான் உங்கள் கண்ணில் பட்டதா, ஆகுன்னா சாப்பிட்றதுக்கே போயிடுறீங்களேங்காதீங்க. கோவிலில் சுவாமி சேவிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவு முக்கியம் பிரசாதம் சாப்பிடுவது. இது ரொம்ப முக்கியமான விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லா பூஜையிலையும் பாருங்கள். இப்போ காலை 6 வேளை பூஜை சொன்னேன் தெரியுமா, 6 வேளை பூஜைக்கும் 6 விதமான நைவேத்தியங்கள் நடக்கும். விதவிதமாக காலையிலேருந்தே ஆரம்பிச்சிருவா. பொங்கல், புளியோதரை, வடை, சக்கரை பொங்கல், தயிர் சாதம், வெண்பொங்கல்னு விதமாக சுண்டெல்லாம் ஒரு சாயங்காலம் சாயரட்சியில் போய் சேவிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சுண்டெல்லாம் நைவேத்தியம் பண்ணுவா. இந்த இந்த விதமான இந்த நைவேத்தியங்களும் அது ஆர்டர் படி அது ஸ்ட்ரிக்ட் அது இது வச்சுருப்பா, ஸ்கெடியூல் வச்சுருப்பா, அதுபடி தான் நைவேத்தியம் பண்ணுவா. அந்த நைவேத்தியமே ரொம்ப முக்கியம். நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் கோவிலில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் கோவிலில் கொடுக்குற நைவேத்தியக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் சுவாமி. அங்கே போய் சாப்பிட்டு பாருங்க, அது உங்களுக்கு தனியே தேவாமிர்தமாக இருக்கும். அந்த நைவேத்தியங்கிறது அவ்வளோ முக்கியம். அந்த 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 விறகடுப்பில் சமைப்பா, அந்த வாசனை என்ன, அந்த நெய்யோட வாசனை என்ன, அந்த புளியோதரைனா அந்த புளிக்காய்ச்சல் வாசனை என்னன்னு சொல்லிட்டு அது எல்லாமே கமகமன்னு இருக்கும். இப்போ அந்த இதுக்கு இருக்க தெரியுமா, இந்த பள்ளியறைக்கு அவள் சுண்ட காய்ச்சின பாலை நைவேத்தியம் பண்ணுவாள். அதாவது 2 படி பாலை அடுப்பில் ஏற்றணுமா, அது நல்லா கொதிக்க விட்டு 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 அது அப்படியே வத்தி போய் அரைப்படி பால் ஆகணுமா. அந்த அரைப்படி பாலை எடுத்து அதில் கொஞ்சம் அது நல்லாவே ஆற வச்சிடணுமா. சூடாகவே இருக்கக்கூடாது, அதாவது இதமான சூடாக இருக்கணும். ரொம்பவும் சில்லுன்னு இருக்கக்கூடாது, ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. அந்த நிலைமையில கவோஷ்ணம்னு சொல்லுவாத, அந்த கவோஷ்ணமான பாலில் குங்குமப்பூ போடணும், ஏலக்காய் போடணும், அப்புறம் வேணும்னா உங்களுக்கு பிரியப்பட்ட பாதாம் பருப்பெல்லாம் போட்டு அந்த பாலை கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணணுமா. நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லை, பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவள் அந்த பள்ளியறையில் அந்த படுத்துக்க போகிற நேரத்தில் அந்த பாலை சாப்பிடணும். அந்த பாலை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பாலை மற்றவாளுக்கெல்லாம் கொடுக்கணும். என்னன்னா, இப்போ நம்ம தூங்க போகிற நேரத்தில் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, கவோஷ்ணமான பாலை சாப்பிட்டா நமக்கு நன்னா தூக்கம் வரும், நிம்மதியாக ராத்திரி கனவுகள் எதுவுமே இல்லாமல் நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும்னு சாஸ்திரமே சொல்கிறது, வைத்திய சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ அந்த பாலை எவ்வளோ குடிக்கணும்னு இருக்குது. நம்ம மாட்டோம், ஆஹா நம்ம இந்த ராத்திரி வேளையில் இந்த சாப்பிட்டா நல்லா தூக்கம் வருமாக்குன்னு சொல்லிட்டு 1.5 படி பால் குடிச்சேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நைட்டு ஒரேடியாக தூங்கிட வேண்டியது. அடுத்த நாள் காலையில் கண்ணை முடிச்சு பார்த்தீங்கன்னா சிவலோகத்தில் இருப்பேள். அந்த பாலை அது நல்லா ஃபேட் கண்டென்ட்டோட நல்லா இந்த இது குங்குமப்பூலாம் போட்டோன்னா நல்லா எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷனோட அந்த பால் அது. அந்த பாலை அவள் நைவேத்தியம் பண்ணுவா ராத்திரி பள்ளியறைக்கு. அதை நம்மளுக்கு கொடுப்பா பிரசாதத்தை. நீங்கள் தெற்கு கோபுர வாசல் நின்று அந்த பிரசாதம் வாங்கிக்கலாம். அதோட சரி சுண்டலும் கொஞ்சம் கொடுப்பா. ஸோ மொத்தத்தில் என்னென்னா, அதை சாப்பிட்டாலே நமக்கு நல்லா வயர் நிரம்பிடும். அந்த மாதிரி ராத்திரி வேளையில் கொஞ்சமாக உணவு எடுத்துக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. காலையில் நல்லா சாப்பிடணுமா, மத்தியானம் ஓரளவுக்கு சாப்பிடணுமா, ராத்திரி கொஞ்சமாக தான் சாப்பிடணும்னு சாஸ்திரமே இந்த வேலைகளே இப்படி பிரிக்கிறது. இப்போல்லாம் வேலைகள் பிரிக்கிறதே கிடையாது. அந்த உணவு பழக்கம்லாம் இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 10 வேளை 15 வேலைலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பிரித்து சாப்பிடணும் பார்த்தா நாட்புறம் சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். அதை விடுங்க, அது வேறு விஷயம். அதுக்குள்ளே நம்ம போகல. இப்போ என்னன்னா, இந்த சுண்டக்காய்ச்சின பால் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஞானப்பால்னு வேறு. காலையிலையும் உண்டு இந்த சுண்டக்காய்ச்சின பால், ராத்திரியும் உண்டு ஞானப்பால்னு பேர். ஞானப்பால் பிரசாதம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அது. சரி, இப்போ பிரசாதம் இருக்கட்டும். அடுத்து நம்ம இப்போ மீனாட்சியை சேவிச்சாச்சு, பள்ளியறை சேவிச்சாச்சு. மீனாட்சியோடைய முதல் பிரகாரத்தை வலம் வரணும். அதாவது மீனாட்சிக்கு 2 பிரகாரம் உண்டு. முதல் பிரகாரம், 2ஆம் பிரகாரம்னு ரெண்டுமே நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போ இந்த முதல் பிரகாரத்தை வலம் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே நல்லா தெரியும் என்னென்ன இருக்குன்னா, ரெட்டை பிள்ளையார் இருப்பார், முருகன் இருப்பார், உண்டியல் இருக்கும். இதுதான் முதல் பிரகாரம். பள்ளியறை எந்த பிரகாரத்தில் இருக்கோ அதுதான் முதல் பிரகாரம். அதை நமக்கு எல்லாருக்குமே அந்த பிரகாரம் சட்டுன்னு மீனாட்சி ஒட்டி சன்னதி ஒட்டினாப்புலேயே இருக்கும்.
அந்த இடத்துல வந்து இப்போ புதுசாக வந்து இந்த குமரகுருபரர் பாடின மீனாட்சி பிள்ளை தமிழோடைய அங்கே அந்த வருகை பருவம், அந்த செங்கீரை பருவம், அந்த சிலைகள்லாம் புதுசாக ஒரு சும்மா சலவை கற்கள் மாதிரி ஒரு சின்ன சின்ன கருங்கல்ல வந்து சிதுக்கி அதை ஒட்டியிருக்கா இப்போ இந்த சுவத்தில் இருக்கட்டும். அது வந்து அந்த நம்மளுடைய பார்த்து கண்ணால் ரசிக்கிறதுக்காக அது இருக்கட்டும். என்னன்னா இப்போ மீனாட்சி சன்னதியை இடமிருந்து வலமாக தான் இந்த பிரதட்சிணம் வர வேண்டும். எப்போவுமே வந்து வலம் வருதல் அப்படின்னா, வலம் அப்படின்னா என்ன, ரைட்டுன்னு அர்த்தம் தமிழில். ரைட் சைடுக்கு வலது பக்கம்னு அர்த்தம் இல்லை. வலம் வருதல் அப்படின்னா உங்களுடைய வலது பக்கம், உங்களுடைய ரைட் பார்ட் ஆஃப் த பாடி, அதாவது வலது கைன்னே வச்சுக்கோங்களேன் ஒரு அடையாளத்துக்கு, எப்போவுமே உள்ளே இருக்க தேவதையை நோக்கி தான் இருக்கணும். அதாவது உங்களுடைய வலது பக்கம் எப்போவுமே தேவதையை நோக்கி இருக்கணும், இடது பக்கம் தேவதைக்கு அகெயின்ஸ்டாக இருக்கணும். ஸோ இப்படி தான் இடமிருந்து வலமாகத்தான் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் வலம் வரணும். ஆன்டி கிளாக் வைஸில் வரவே கூடாது. அது பேர் அப்பிரதட்சிணம்னு பேர். அந்த மாதிரி வலம் வருவது எந்த காலத்திலையும் கூடவே கூடாது. வலம் இருந்து இடமாக வரவே கூடாது. இடமிருந்து வலமாகத்தான் நாம் வலம் வர வேண்டும். ஓகேவா? இப்போ அந்த மீனாட்சி சன்னதி இடமிருந்து வலமாக நம்ம பிரதட்சிணம் வந்தோம் அப்படின்னா அந்த கோஷ்ட தேவதைகள்னு பேர். அதாவது சன்னதி இருக்கும் தெரியுமா, சன்னதிக்கு வந்து ஒரு 3 டைரக்ஷனில் பின்னாடி 2 சைடில் ஒரு கோஷ்டம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஜெக்ஷன்னா வெளியில் அவுட் சைடு, ஸோ கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு கோஷ்டங்கள் இருக்கும். கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் வந்து தேவதைகளை வச்சுருப்பா. அதுக்கு கோஷ்ட தேவதைகள்னு பேர். அந்த மீனாட்சி சன்னதியில் மதுரை பக்கத்தில் இருக்க கோவில்களில் யுனிக்காக கோஷ்ட தேவதைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இச்சாசக்தி இருப்பா, 2வது ஞானசக்தி இருப்பா, 3வது கிரியாசக்தி இருப்பா. இது வந்து மதுரை அந்த பாண்டிய தேசத்து சன்னதிகளுக்குனே உரிய இது தேவதைகள் வாழலாம். என்னன்னா ஃபஸ்ட்டு இச்சாசக்தி. இச்சை அப்படின்னா ஆசை. நம்மளோட சிம்பிள் டேர்ம்ஸை, இச்சைக்கு கூட நிறைய அபிலாஷா, இச்சா, அதுக்கெல்லாம் நிறைய மீனிங்ஸ் இருக்குது. நம்மளோட சிம்பிள் டேர்ம்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பார்ப்போமே. இச்சை அப்படின்னா ஆசை. ஞானம் அப்படின்னா ஞானம், நமக்கு தெரியும், அறிவு, நாலேஜ் இஸ் கால்ட் ஞானம், ஞான சக்தி. 3வது கிரியாசக்தி. கிரியாசக்தினா செய்கை, செயல் அப்படிங்கிறது தான் கிரியை. ஓகேவா? முதல்ல இச்சாசக்தி, 2வது ஞானசக்தி, 3வது கிரியாசக்தி. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஆப்பிள் இருக்குது. ஓகேவா? உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் இருக்குது. நாள் பூரா அந்த ஆப்பிளை வச்சாலுமே உங்களுக்கு எப்போ அந்த ஆப்பிளை பார்க்கணுன்னு தோணும்? உங்களுக்கு அந்த ஆசை வந்தால் தான் அந்த பார்க்கணுன்னு தோணும். இந்த பாருங்க, நன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எதுக்குமே ஆசை தான் முதல் படி. இந்த ஆசையே இல்லை எனக்கு, இப்போ எனக்கு ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு ஆசையே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தலைகீழ நின்னாலும் உங்களால் வந்து கோவிலுக்கு போகவே முடியாது. யார் உங்களை ஃபோர்ஸ் பண்ணாலும், எந்த விஷயமா இருந்தாலுமே ஃபோர்ஸில் நடக்காது. அந்த ஆசை, அந்த தூண்டுதல் உள்ளேந்து தானாக வரணும். இப்போ என்ன கூட கேட்பா நிறைய பேர், உனக்கு எப்படி வந்து இதில் நீ இவ்வளோ இந்த பக்கம்லாம் நிறைய படிக்கிற, இப்போ அதெல்லாம் எப்படி நிறைய கேட்குற, அதெல்லாம் அந்த உபன்யாசம்லாம் கேட்குற, எப்படி உனக்கு இதெல்லாம் வந்ததுன்னா ஆசை தான், வேறு ஒரு விஷயமே கிடையாது, வேறு ஒரு மந்திரம் அந்த தந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த அந்த சக்ஸஸோட கீ என்னென்னா ஆசை. எந்த விஷயத்துலையுமே ஆசை இருந்தால் தான் அது நன்னா வரும். நீங்கள் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஒரு செயலை செய்யுங்கோ, அது நன்னா வரும். நீங்கள் விருப்பம் இல்லாமல் ஒரு செயலை செஞ்சேன்னா அது நன்னாவே இருக்காது. எப்போவுமே இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். அந்த இச்சை, அந்த ஆசை, அந்த விருப்பம், அதுதான். அந்த விருப்பத்தை வளர்த்து கொடுக்கறது தான் இச்சாசக்தி. சரியா? முதல்ல அந்த விருப்பம் நமக்கு வரணும். இப்போ ஆப்பிளை பார்க்குறோம், அந்த ஆப்பிளை பார்த்தோன்னா நமக்கு ஒரு விருப்பம் வருது, அதை சாப்பிடணும்னு ஒரு விருப்பம் வருது. ஓகேவா? இது இச்சாசக்தி. 2வது இருக்குது ஞானசக்தி. ஞானசக்தி என்ன பண்ணுவா, நீங்கள் அந்த ஆப்பிளை சாப்பிடணும்னு தோன்றுறது உங்களுக்கு, அந்த ஆசை வந்துடுது. இப்போ ஆசையிலேயே வந்து நிறைய வகைகள் இருக்குது. என்னென்னா, நல்லதாக சாதாரணமாக ஆசைப்பட்டால் அது ஆசை, ரொம்ப ஜாஸ்தி ஆசைப்பட்டோன்னா அது பேராசையாயிடும், பேராசையும் கெடுதல். இன்னொன்று என்னென்னா, நம்ம தப்பான இடத்துக்கு மேலே தப்பான விஷயத்துக்கு மேலே ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஆபத்தில் கொண்டே விளைவிச்சிடும். ஸோ ஆசை வந்து சரியான பொருளின் மீது சரியான அளவு வர வேண்டும். அதுதான் நல்ல ஆசை, அதுதான் வந்து நமக்கும் நல்லது. இல்லைன்னா அது ஆன்டி எஃபெக்ட் ஆகிடும். ஸோ இந்த ஆசைப்படுறேன், அந்த ஆசை இப்போ ஆப்பிளை பார்த்தாச்சு,
ஆப்பிள் நமக்கு சாப்பிடணும்னு தோன்றது, அதுதான் நம்மளுடைய ஆசை வந்துடுத்து. அந்த ஆப்பிளை பார்த்தோன்னே இந்த ஆப்பிளை சாப்பிட்டா நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம மனசு ஆராயும், இந்த புத்தி ஆராயணும். அது ஆராய்ஞ்சு அதனால நம்மளுக்கு ஒரு ஞானம் பிறக்கும். என்னன்னா ஆப்பிள் உடம்புக்கு நல்லது, அதனால ஆப்பிளை சாப்பிடலாம். அது ஞானம். அந்த ஞானம் வளர்றதோ இல்லையோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நீ ஒன்று வச்சுக்கோங்களேன், இந்த ஆப்பிளை போய் பார்க்குறேன், ஆப்பிள் நான் பார்த்தா நன்னா இருந்தது, சரி ஓகே ஆப்பிள் நன்னா இருக்குது நம்ம சாப்பிடலாம். இது அந்த பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஞானம். அந்த ஞானம் நமக்கு வருது. இல்லை இந்த ஆப்பிள் கெட்டு போயிருந்ததுன்னா அதை சாப்பிடக்கூடாதுங்கிற ஞானம் இருக்குது. ஸோ ஞானம் நல்ல, அதாவது பண்ணணுங்கிற ஞானமும் இருக்கலாம், பண்ண வேண்டாம்ங்கிற ஞானமும் இருக்கலாம். இது 2வது ஞானசக்தி. இந்த ஞானத்தை கொடுப்பவள் தான் ஞானசக்தி. 3வதாக இருப்பவள் கிரியாசக்தின்னு பேர். இதுக்கு என்னன்னா, இப்போ அந்த ஆப்பிளை ஃபஸ்ட்டு பார்த்தேன், இச்சை வந்தது, 2வது ஞானம் அது நல்ல ஆப்பிள்னு தெரிஞ்சு போயிடுத்து, 3வது என்ன பண்ணுவேன், எடுத்து சாப்பிடுவேன். அந்த செயல் இருக்குது தெரியுமா, அந்த சாப்பிட்றதுங்கிற செயல் இருக்குல்ல, அதுதான் அதான் கிரியாசக்தி. இந்த 3ம் தான் 3 தேவதைகளா இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தின்னு இருக்கா. இது நான் சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கீழ் லெவல் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்பிளை சாப்பிட்றது. இதையே கொஞ்சம் மேலே போவோம். நம்ம பண்ண வேண்டிய கர்மா, அதாவது நாள் பூரா நமக்கு சாஸ்திரம் விதித்திருக்க செயல்கள். அதாவது நம்ம இப்போ ஒரு சின்ன விஷயம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இப்போ சந்தியாவந்தனம் பண்ணுறோம், ஏதோ ஒரு தானம் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அந்த தானம் பண்ணுறதுக்கு நமக்கு ஆசை வரணும். அதுதான் முதல் படி. அதுதான் இச்சாசக்தி. 2வது அந்த தானம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பயன் வரும்னு நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி நான் இப்போ பண்ண போகிற தானம் நல்ல தானமா கெட்ட தானமா, அதாவது கொடுத்த பசுவே கொடுக்கக்கூடாது. பசுமாடு தானம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி யாருக்கும் வித்த பசுவை தானம் பண்ணுறது கூடாது. அப்புறம் அந்த பசு நல்ல பசுவான்னு பார்க்கணும், பால் கறக்கிற பசுவான்னு பார்க்கணும். நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் விதிச்சிருக்கு, சாஸ்திரத்தில் நிறைய விதிச்சிருக்கு. அந்த சாஸ்திரத்தை படித்து அந்த தானம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டா அது ஞானசக்தி. 3வதா அந்த தானமை நம்ம பண்ணுறோம், அதை பண்ணால் அது வேறு கிரியாசக்தி. இது 2வது லெவல். இதே 3வது லெவல் வச்சுக்கோங்க, என்னென்னா கோவிலுக்கு போகிறோம், அங்கே போய் அம்பாள்கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணணும், நம்மளுடைய நம்மளையே நம்ம சமர்ப்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக போகணும். அந்த சமர்ப்பிக்கணுங்கிற எண்ணம் வருது தெரியுமா, அதுதான் இச்சாசக்தி. அந்த ஆசை இருக்கணும், நம்ம சரணாகதி பண்ணணும், நமக்கு நம்ம கதி இல்லை அம்பாளை தான் கதியை நம்ம பற்றணுங்கிறது இச்சாசக்தி. 2வது நம்ம அந்த பற்றினா அம்பாள் நம்ம ஏற்றுப்பாளா, நம்ம நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கோமே, அதெல்லாம் நம்ம போய் நிற்கலாமா, இப்போ எப்படி நிற்கணும் அம்பாள்கிட்ட. இப்போ போய் நம்ம சரணாகதின்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது, அந்த சரணாகதி பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும், அதெல்லாம் படித்து நம்ம தெரிஞ்சுட்டு அந்த சரணாகதியை போய் கடைசியில் நம்ம ஆராய்ஞ்சு நம்ம சொல்லுவோம், நம்ம என்ன பண்ணாலுமே, நம்ம எவ்வளோ பாவம் பண்ணாலுமே அம்பாள் நமக்கு அம்மா, அதனால் நம்ம போய் சரணாகதி பண்ணால் அவள் கண்டிப்பாக ஏற்றுப்பா. அதுதான் ஞானசக்தி. அந்த ஞானம் பிறக்கிறதோ இல்லையோ அதான் ஞானசக்தி. கடைசியில் 3வதா போய் சரணாகதி பண்ணுறது கிரியாசக்தி. இதுதான் அம்பாளே 3 சொரூபினியா, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியாக அந்த சன்னதிக்கு சுத்தீவிர இருக்கா. அதையும் நன்னா நீங்கள் சேவிச்சுக்கலாம். மீதியை நாளைக்கு பார்ப்போம்.